தேவாலயத்தை சுற்றி 5 செட்டியாருடைய பாடசாலை, தேசிகர் பாடசாலை 3. அந்த குலத்துல பிறந்த அத்துணை ஆண்களும் பாடசாலையில திருமுறை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதங்கள் பூஜித்து அடைக்கப்பட்ட கதவை மீண்டும் தமிழ் வேதம் பாடி திறந்த திருத்தலம். அந்த தலத்துல அவ்வளவு ஓதுவாமூர்த்திகள் பயிற்சி பெற்று பழமையான நம்ம குடவாசல் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் போட்ட நூல்ல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் நிறைய ஓதுவார் பணி செஞ்சிருக்காங்க. அந்த வகையில திருவாரூர்ல எத்தனை ஓதுவாமூர்த்திகள் பணி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தீட்சா நாமத்தோடு தான் பெயர் இருக்கும். இதை பத்தி கோப்பையா நிறைய பேசுவாங்க. தற்புருஷ தேசிகர் என்ற பாலசுப்ரமணிய தேசிகர், வாமதேவ தேசிகர் என்ற கதிர்வேல் தேசிகர், இப்படி அந்த தீட்சா நாமத்தோடு அப்படி பஞ்சகஜம் கட்டி வேதமும் சொல்லுவாங்க, திருமுறையும் பாடுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய வேதாரண்யத்தில் பத்திரகுள மாரியம்மனுக்கு நாங்கள் பூஜை போட போனால் எங்கள் தந்தையாருடைய தாத்தா எங்கள் தாயாருடைய தாத்தாலாம் 4 தூண்கிட்ட உட்காந்து வேதம் சொல்லுவாங்க. நாங்களே போய் அபிஷேகம் பண்ணி படையல் போடுவோம். இப்போ அந்த காலச்சூழலாம் மாறி நாங்கள் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியில் நின்று தரிசனம் பண்ணக்கூடிய நிலை இருக்கு. காரணம் என்ன? அதை பரம்பரையாக வந்த தேசிகர் குலத்தில் உள்ளவங்க யாரும் தேவார பிள்ளைகளை படிக்க வைக்கல. காரணம் வறுமை. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் அப்போ நிறைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கணும். ஒரு விதத்தில் பஞ்சம் அப்படின்னா பாடசாலைக்கு அனுப்பிச்சிட்டு 5 வருஷம் சாப்பாடு போட்டுருவாங்க. ஆதீனத்தில் 5 வருஷம் சாப்பாடு போட்டுருவாங்க. அந்த பிள்ளை படிச்சுட்டு வெளியில் வந்துட்டான்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு படி அளந்துருவான். பாடுவார் பசி தீர்ப்பார், இம்மையே தரும் சோறும் கூரை மேத்தலாம். இந்த வகையில் ஓதுவாமூர்த்திகள் தியாகம் பண்ணி அன்றைக்கு தேவாரத்தை வளர்த்தார்கள். எங்களது தந்தையாரும் எங்களது ஞான குருவாகிய வேலாதையாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர் கடைசியில் எனக்கு அப்புறம் ஒரு 5 மாணவர்கள் தான் வெளியில் வந்தாங்க. அதில் வேலாதையாட்ட 2 வருஷம் படித்தவர் நம்ம கரிவலம் சுந்தர். எதுக்கு சொல்லணும்னா எங்கள் ஐயாவுக்கு நான் படிக்கும்போது 76 வயசு. அப்படின்னா எனக்கு நான் பேர மாதிரி எங்கள் ஐயா தாத்தா மாதிரி. அவருடைய சிவ பூஜையை 90% நான் பண்ணுவேன். ஐயா முதிர்ந்த நிலையில அர்ச்சனை பண்ணுவார், பஞ்சபுராணம் பாடி தீவாரம் நடந்துடும். அப்ப எனக்கு அந்த சாத்துக்குடி சந்தனத்தை எடுத்து இட்டு விட்டுக்கிட்டது. நான் தான் உனக்கு சிவதீட்சை கொடுத்துட்டேன்ல. தந்தையார் கொடுத்தார். ஒரு பழமொழி உண்டு, கோத்திரம் குலம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் சனற்குமார கோத்திரம்னு உண்டு வேதாரண்யத்தில். 16 இடத்துல திருநீர் இடத்துல 12 இடம் தான். இந்த 4 இடம் எங்களுக்கு வராது. பல பேர் கேட்பாங்க, நீங்க ஏன் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப அந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னொன்று என்னன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. நெக்குள்ள ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கூட அங்கையில் இருந்து, அது தீட்சை பெற்று தான் அக்குமாலை கூட அங்கையில் இருந்தணும். இன்னொரு முறை என்ன இருக்குன்னா, ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆகிலும் ஓது, 5 எழுத்து ஓது, ஓதி உணர்வில் மாதும் தாமும் மகிழ்வர். அது தீட்சை பெறாம ஓதலாம். எதுவா இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். நமக்கு பல வழிகளை சொல்லியிருக்கார். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். இப்படிலாம் பல பண்பாட்டுகளை நமக்கு திருமுறை தந்திருக்கு. இந்த தந்த திருமுறைகளுடைய சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை தப்பா சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு 2 மணி நேரம் பாடத்துக்கு விளக்கம் எடுப்பார் வேலாதிகார். மேனியில் சீவரத்தாரும் விரிதரு தட்டுடையாரும், அந்த விரிதரு தட்டுடையாரும்னு மேகரா குறிஞ்சி பண்ணல சொல்ல வரல எனக்கு. விரிதரு தரு தருந்த அதுக்கு அன்னைக்கு பூசை, சரியான பூசை. அந்த பூசையை பெற்றுட்டு விரிதரு தட்டு உடையாரும் சொல்ல வரம் தண்ணியும் வெளுத்து கட்டுவார். கோல் எடுத்தா குரங்க ஆடுங்கிறது போல அந்த மாதிரி வயோதிக நிலையா இருந்தாலும் பாட விஷயத்துல எங்கள் ஐயாவுடைய கண்டிப்பு பழனி ஐயா படிக்கிற காலத்துல இருந்தது. ஞானபிராச மாமா பத்தி நான் படிக்கும் போது வேலாதியா சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு சிறப்பா பெண் பிள்ளை மாதிரி அழகா இருப்பாராம். அவ்வளவு முடி இருக்குமா, தலை பிடிப்பு வச்சு விடுவாராம் வேலாதியா. இப்ப அந்த நினைவுலாம் ஆசிரியர் சொல்லும் பொழுது தானே தெரியும். இப்ப முதல் எங்க கரூர் பாடசாலையில முதல் மாணவனாக நம்ம அவினாசி ஓதுவார் சங்கர், அப்புறம் நம்ம கரூர் தண்டபாணி ஓதுவார், நம்ம வெள்ளக்கோயில் சம்பந்தம்லாம் படிக்கும் பொழுது இப்ப இருக்கிற படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம பாடசாலையில் படிச்சவங்க தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க எப்படி தெரியும். இந்த மாதிரி ஒரு விழாவில் எல்லாரும் கலந்து கொண்டா தான் நம் பாடசாலை மூத்த மாணவன் இளைய மாணவன் தெரியும். அதோடு மட்டும் இல்லை, அவர்கள் எப்படி பெரியவர்கள்ட்ட எப்படி பேணி நடக்கிறாங்களோ அதை பார்த்து நாமளும் நடந்துக்கணும்ன்றது தெரியும். அதைத்தான்
பண்பாடு தெரிந்தால்தான் பண் பாட முடியும். அதே போல தற்காலத்துல 10வது முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு எல்லாம் பாடசாலை மாணவர்கள் வர்றீங்க. இந்த தமிழ்ங்கிறது தமிழா படிச்சு தமிழ். நானும் பழனி பகுதியில் படித்தவன், பிறந்து வளர்ந்தவன் தான். பாடசாலைக்கு போனோடனே ஐயா கேட்கறது 3 வார்த்தை. தண்ணி ஊற்றி வைக்கவுமே என்னது? தவளை. மழையில கத்துமே தவளை. குழந்தை வருமே தவழ்ந்து. இந்த 3 லகரத்துக்கும் முதல்ல சோதனை. அதுவும் சொல்ல எல்லாமே தவளை 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 எல்லாம் ஒன்னா அப்படிம்பாரு. ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் உனக்கு ஒன்னாம்பாரு. அது மாதிரி சிக வச்சுக்கணுங்கிற ஒரு மரபு தேவாரம் பாடுறவங்களுக்கு உண்டு. நாங்கள்லாம் இப்போ பராமரிக்கிறது இல்லை. சாப்பாடு போட்டு எங்களை படிக்க வச்சு ஒன்று பயத்தினால படிப்பு மனப்பாடம் பண்ணலைன்னு ஒரு பயம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பசிங்கிறது ஒன்று வரும். இது 2 தான் எங்களுக்கு ஆதீனத்தில். அந்த வயதில் ஒன்றுமே தெரியாது. பசியில் நான்லாம் 9 மணிக்கு சன்னியானத்தில் பூஜை பண்ண வந்துட்டு போயிட்டாங்கன்னா 9 மணிக்கு பந்தி போட்டுருவாங்க. ஆனால் 26 சன்னியானம் பெரியவர்கள் ஆண்டவர் சாரங்களாம் வந்துகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. 12 மணிக்கு வருவாங்க. எங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாது. வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்ததுல இந்த நம்ம முஸ்லீம் பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை மாதிரி தான் நான் இருப்பேன். பாடசாலையில் படிக்கும் பொழுது ஒரு விவரம் தெரியாது. மணிக்கட்டை கீழே படுத்துட்டேன். அங்க மருத்துவனுடைய மரபு என்னன்னா 1லேருந்து 6 வரலாம் 6 பெல் அடிப்பாங்க, 6 மணி அடிப்பாங்க. 7லேருந்து 12 வரலாம் திருப்பி 1லேருந்து ஆரம்பிச்சு 6 வரலாம் அடிப்பாங்க. இன்னைக்கும் 3 அடிச்சோடனே 9 மணி ஆகுன்னு சொல்லி தலைவரிக்கு பந்துக்கட்டில் போனால் இவ்வளோ பெரிய பூட்டு பூட்டிருக்கு. நான் 9 மணி நினைச்சு உடனே தூக்கி விட்டு ராத்திரி விடிய காலம் 3 மணி. பசி கொடுமை அப்படிலாம் கஷ்டப்பட்டோம். ஆனா அன்னைக்கு ஞானத்தை வாரி வாரி வழங்கிய இடம் தர்மபுராதே. இதுக்கு மேல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பஞ்சமும் பட்டினியும் வந்தா தான் ஞானம் பெற முடியும். சுகமா சாப்பாடு போட்டா ஞானத்தை பெறவே முடியாது. இது சத்தியம். பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் தவறா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அவர்கள் படாத கஷ்டங்கள்லாம் இல்லை, நாங்க பட்டதெல்லாம். அந்த மாதிரி பாட விஷயத்துல குருநாதர் ரொம்ப கண்டிப்பாக இந்த தேவாரத்துல கட்டளை பேதம்னு சொல்லக்கூடிய சந்த முறை. இப்ப உதாரணத்துக்கு நட்டபாட பண்ணுன்னு இருக்கும், அடியார்களுக்கெல்லாம் தெரியும். இப்ப போன் மூலமா வந்துருது, எடுத்த உடனே தோடுடைய இசைன்னு வரும், அடுத்து உண்ணாமலையும் வரும், அடுத்து அங்கமும் வேதம் வரும், அடுத்து பரியணி படிச்சு 4 விதமான சந்தத்துல பாடணும். சந்தை இசை. இந்த சந்தை இசைய ஒரு வரி ஒரு எழுத்தை சேர்த்தி பாடுனா பொருள் கொள்ளும். அப்படி பாடுனா உதவும். அந்த சந்தம்னா தோடுடை செவிதான். தோடுடைய செவி வரக்கூடாது தர்மபுரத்துல. அந்த சந்தம் ஏன் சொல்லுவார், ஏன்டா ஞான சம்பந்தம் இறைவன் தாளம் கொடுத்தான், சுதிக்குட்டி கொடுக்கலாம்ல பார்த்தீங்க. அந்த தாளம் சந்த தமிழ் பாடுவாருங்கிற ஒரே காரணத்துலதான் எங்க ஐயா அவ்வளவு கண்டிப்பா வளர்ந்தவர், வாழ்ந்தவர். 2வது அவங்கெல்லாம் பெரிய பொருளாதாரத்துல பார்க்கலாம். நான் அவங்க கடை காலத்துல பார்க்கும்போது 160 ரூபாய் குருநாதருக்கு சம்பளம். 2 களம் நெல், 2 களம் மாசம் அளக்க மாட்டாங்க. அறுவடை சமயத்துல தான் ஒட்டுமொத்தமா இருப்பாங்க. ஆனா அவர் பாடின தேவாரம் அவரும் குறையெல்லாம் வாழ்ந்தார். அவர் ஈன்ற 3 மகனாரும், ஒருவர் ஹைகோர்ட் வக்கீல், ஒருவர் மெஜுரா பேங்க் மேனேஜர், ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் மேனேஜர். நல்லா சௌக்கியமா இருக்காங்க. அதனால நம்முடைய சந்ததி வளரணும். நான் மாணவர்களுக்கு சொல்லுவேன், கொடுக்கக்கூடிய ஊதியம் கோயில 1/2 மணி நேரம் பாராயணம் பண்ணணும், 4 காலத்துக்கு பஞ்சபுராணம் பாடணும். நீ பஞ்சத்துக்கு புராணம் பாடாத, 1/2 மணி நேரம் பாடச்சுன்னா 1 மணி நேரம் பாடு. கண்ண முடியும் பதிமா சொல்லு, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடு. யாராவது ஒருத்தர் உன் காலடியில் 100, 50, 200 வச்சுக்குவார். அவன் தர்மத்தின் தலைவன். பணியை வாங்கிட்டு ஊதியத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டான். அதுக்கு நாங்களே தாங்க. அந்த காலத்துல 1950 திண்டுக்கல் அபிராமி கோயில தேவார ஆசிரியராகவும் திருமறை ஓதுவாராகவும் எங்க தந்தையார் பணி செய்துட்டு பழனிபதிக்கு வந்தார். அந்த கோயில் ஈவோ ஏதோ கடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்குவாதம் வந்து அடிச்சுட்டார். அதுக்கப்புறம் பழனிபதிக்கு வந்தார் 1950. 13 ரூபா சம்பளம், வெறும் 13 ரூபா. எங்க குடும்பத்தில் 7 பிள்ளைகள். வீடு சாப்பாடு நிலை என்ன? அப்படிலாம் கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. இந்த பரம்பரைங்கிறது விடிய விடிய வீதி கோஷ்டி போவோம். சுவாமி புறப்பாடு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு வளர்த்து இந்த பண்ணி சைடா விட்டுறாதீங்கப்பாங்க. எங்க தந்தையார் எனக்கு சொன்ன வீட்டுல 3 பிள்ளைங்க, ஒருத்தன் தேவாரம் படிச்சுட்டான், குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். இன்றளவும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் மாணவர்களுக்கும் சொல்லுவேன், நீ படிக்க வரும்பொழுது கடையில வேட்டி வாங்கிட்டு வந்து கட்டிட்டு உட்காருவேன். நம்ம இந்த தேராஜியார் சொன்னது போல உண்ண உடையும் உடுக்க உடையும் கை நிறைய பொருளும் கிடைக்கும் திருமுறை படிச்சிங்கன்னா. அதை மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டே பாடசாலைக்கு கொண்டாந்து சேர்த்தும் பொழுது கதற்கடையிலேருந்து 2 நாளுக்குள்ள வேண்டி கொடுப்பான். அவன் 3 மாசம் ஆச்சுன்னா அவன் எத்தனை வேண்டி இருக்குன்னு தெரியாது. 2 வருஷம் ஆச்சுன்னா மரத்தில் கழட்டி மூளையில போட்டு வச்சிருப்பான் குப்பம் மாதிரி.
அந்த வகையில் சொல்றேன், பொதுவாமூர்த்திகள் உணர்வோடு பெருமானிடம் பணியை செய்யுங்க, சுவாமி பார்த்துப்பார். நாவுக்கரசர் சொல்லிட்டு விட்டார், என் கடன் பணி செய்து கிடப்பது. நாம் என்ன பண்ணணும்? பணி செய்தே கிடப்பதுன்னு இருக்கு. சுவாமி தன்கடன் அடியனை தாங்குதல்னு பார்த்துப்பாங்க. பெரியோர்கள் சொன்ன அருளாசியும் வாழ்த்துறைக்கும் நம்முடைய அருட்குருநாதர் அருள்சை மன்றம் பாடசாலை மாணவர்கள் முடிச்ச ஓர்வாமூர்த்திகள் அத்துணை பேரும் என்றென்றும் இவர்கள் திருவடி பணிந்து நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த குருமகா சன்னிதானம், நம்முடைய நிலக்கிழா சைவ சித்தாந்த சரபம் சிவபூஜை மகா செல்வர், நிறைய பாரம்பரியத்தை பற்றி ஐயா பேசுவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் ஃபோனில் வாரத்தில் 2 நாள் பேசிட்டே இருக்கோம். அவ்வளோ வியப்பாக இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. 3 சன்னியானம் கேட்டவங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம பழனி ஐயா, தேராஜ் ஐயா, நம்ம மாமா ஞானபிராச ஐயா, இவர்கள் எல்லாம் வருகை தந்து நாங்கள் எளியோர்கள் எங்களுடைய அன்பை ஏற்றி எல்லாம் வருகை தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருக்கோயில் நிர்வாக அதிகாரி, திருக்கோயில் ஊழியர்கள், சுவாச்சாரிய பெருமக்கள், இந்த வழிபாடு காலையில் மிகச்சிறந்த வழிபாடு. ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையில தான், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும், மனதில் இருக்கணும்ல ஒரு நிம்மதின்னு. நம்ம ஒரு வித கரூருக்கு நான் வந்தேன், என் மூலமா 150 மாணவர்கள் படிச்சு இன்னைக்கு பல இடங்கள்ல ஓதுவாரா இருக்காங்க. அப்படிங்கும்போது சில பேர் சேர்ந்து வருடத்துல ஒரு நாள் அவரவர்கள் ஊதியத்துல பெருமானுக்கு அபிடேகம் பண்ணணும், அவர்கள் ஊதியத்துல இருந்து நைவேத்தியம் பண்ணணும். நாம உட்காந்து வாடாத பாமாலை பாடணும். எங்க குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எதிரே இருந்தாலும் அவர் இருப்பார், ஏய் ஓதுவாருக்கு ஊதியம் பத்தாது, நீ கோயில் போனீங்கன்னா காசு இருக்கிறவங்க மல்லிகை 300 ரூபான்னு வாங்கிட்டு போவான், நீ எல்லாம் பூ வாங்கிட்டு போகாத, அங்க போய் நின்று சிவாச்சாரியார் ஐயா பஞ்சபுராணம் சொல்லுங்க, நம்ம சுவாமியுடைய பிரதிநிதியா சிவாச்சாரியார் சொல்லுவார். அங்க நின்று மனசை விட்டு 3 பேர் இருந்தாலும் கத்தி பெருமாட்ட பஞ்சபுராணம் சொல்லு, நீ அடுத்து ஒரு விஷயம் கழிச்சு அந்த தளத்துக்கு போனாலும் உதவாமத்தி வாங்கன்னு சொல்லுவாங்க சுவாமியுடைய பிரதிநிதியா சிவாச்சாரியார். அப்ப அந்த பாமாலை, வாடாத பாமாலையை இறைவன் நமக்கு தந்துள்ளான். அதை பாடினால் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும். அதுபோல உண்டி கொடுத்தோர், உடை கொடுத்தோர் நம்முடைய அருள்சை மன்றத்துக்கு அத்துணை ஆண்டோர் சான்றோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டுதோறும் இந்த ஒலிபெருக்கியை மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்த ராஜா ஒலிபெருக்கி அமைப்பாளர், வருகை தந்துள்ள ஆண்டோர் சான்றோர்கள், நம்முடைய தாய் தமிழ் அறக்கட்டளை, முத்தூர் சிவனடியார் திருக்கூட்டம், அவிநாசி திருக்கூட்டம், பூத்தொண்டு செய்யக்கூடிய பெருந்திருக்கூட்டம், 2 ஆண்டுகளாக மன மகிழ்வோடு 63 சந்தோஷமா இருக்க நம்முடைய பாலசுப்ரமணியன் நான் சொல்லுவார், இப்படி அப்படி விதவிதமான. ஆமா, அதாவது உணவு அப்படின்னாவே அடியாறுதல் செய்வது பெரும் புண்ணியம், உடை என்பது பெரும் புண்ணியம். அது அரண்மனை அன்பர்கள் எப்பொழுது வானாலும் எது கேட்டாலும் தருவாங்க. அந்த மாதிரி அன்பர்களை உருவாக்கிய நம்முடைய வேகராஜ் அவர்களுக்கு நாமெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் வான்முகில் பாடி நிகழ்வை சிறப்பாக அமைப்போம். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் போர் முறை அரசு செய்க, உடையார் உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நட்டகம் வேள்வி பல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக, உலகம் எல்லாம் 12 முறை பாடலாம் பரவி வாழ்க, வாழ்க வாழ்க, வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டரினம் வாழ்க வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க வாழ்க, திருச்சிற்றம்பலம்.